இது அப்பட்டமான மிகப்பெரிய பொய், தவறான குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வது என்பது மக்களின் கோரிக்கையை கேட்பதற்கும் அவர்களின் குரலாக நாங்கள் ஒழிப்பதற்கு தான் நாங்கள் செல்கின்றோம். ஆனால் அவையில் நடந்தது என்னவென்றால், இந்திய தேசத்தின் எல்லையை சைனா ஆக்கிரமித்திருக்கிறது. குறிப்பாக கைலாஷ் மலை போன்ற இடங்களில், பல்வேறு இடங்களில் இன்று சைனா இந்திய தேசத்தின் எல்லையை கபலீகரம் செய்திருக்கிறது. அவர்கள் ஆக்கிரமித்து அங்க பேஸ் அமைத்திருக்கிறார்கள். அது ராணுவ தளபதியே சொல்லியிருக்கின்றார். அது அடிப்படையில் ராகுல் காந்தி அவர்கள் குறித்த விளக்கம் நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று கேள்வி எழுப்பதற்காக ராகுல் காந்தி எழுந்து நிற்கும் போது அவர் அனுமதி மறுக்கிறார்கள். அனுமதி மறுப்பது யாரு? இந்த தேசத்தின் பிரதம மந்திரி, இந்த தேசத்தின் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்த தேசத்தின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். உண்மையிலேயே சைனா இந்தியாவின் எல்லையை ஆக்கிரமிக்கவில்லை என்றால் நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டு போகலாமே. எதற்கு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர் கேள்வி எழுப்ப அனுமதிக்க மறுக்கிறார்கள், பதற்றம் அடைகிறார்கள்? அவர் அனுமதிக்கவில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் ஜனநாயகம் அளிப்பது நாடாளுமன்றத்தில் அத்தனை இந்தியா கூட்டணியை சார்ந்த நண்பர்கள், அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் எழுப்பினோம். அதன் பின்பாக அவை ஒத்திவைக்கப்பட்டு 2 மணிக்கு அவை கூடுகின்றது. ரிஷிகாந்த் தூபே என்கின்ற ஒரு மோசமான நாடாளுமன்ற உறுப்பினர் அவையில் அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம தேசத்தை கட்டமைத்த ஜவஹர்லால் நேரு அவர்களையும், இந்தியாவின் இரும்பு மங்கை, உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஒரு பெண் பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்களை கூசுகிறது சொல்வதற்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளால் பேசினார். அதை சபாநாயகர் அனுமதித்தார். இது இந்திய தேசத்தின் வெட்கக்கேடான விஷயம். இந்திய தேசத்தின் பிரதம மந்திரிகளை ஒரு அவமரியாதை என சொல்ல கூசுகின்ற வார்த்தைகளால் பேசுகிறார். நான் ரொம்ப நாகரிகம் கருதி அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஊடகத்தில் என்று நினைக்கின்றேன். ஏனால் அவர்கள் நாகரிகமற்றவர்கள். அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதனால் அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்பீக்கரை சந்தித்து கேட்டோம். நாங்கள் அனைவரும் கோரிக்கை வைத்தோம். அவரும் ஏற்றுக்கொண்டார். நான் அரசாங்கத்திடம் கேட்டு சொல்லுகிறேன் என்றுதான் சொன்னார். எங்களிடம் நடவடிக்கை எடுக்கவும் அரசாங்கத்தை சேர்க்கிறேன் என்று சொன்னார். ஏற்றுக்கொண்டார். அவர் பேசியது தவறு என்று. ஏன்னா வாயில் சொல்ல முடியாத வார்த்தைகளால் அவர் பேசினார். நாடாளுமன்ற அவக்குறிப்பில் அது ஏற்றப்பட்டிருக்கிறது இப்போது. அதனால் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னது அடிப்படையில் நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் காத்துக் கொண்டிருந்தோம். அதன் பின்பாக பிரதம மந்திரி அவர்கள், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதாக சொன்னார்கள். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பின்பாக தான் பிரதம மந்திரி பேச வேண்டும். ஆனால் பிரதம மந்திரி பேசுவார், நாடாளுமன்ற தலைவருக்கு அனுமதி கிடையாது என்ற போது நாங்கள் ஜனநாயக முறைப்படி குரல் எழுப்பினோம். எங்கேயாவது எந்த நாட்டிலாவது பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த தேசத்தின் பிரதம மந்திரியை தாக்க முற்பட்டார் என்ற ஒரு மோசமான வார்த்தை யாராவது பயன்படுத்த முடியுமா?